நம்மளை நோக்கி இந்த வர ஜனங்க எப்படி கேட்பாங்க? எல்லா இடத்துலயும் கேட்கற மாதிரி எனக்கு பிள்ளைங்க படிக்கணும், நல்லா இந்த உடம்பு சரியில்லாம இருக்கு, அது வந்து தீர்வு வரணும், இந்த புள்ள கல்யாணம் ஆகாம இருக்குது, அது கல்யாணம் வரணும், அந்த பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரியான இதுல குடும்ப சூழ்நிலை கடன் பிரச்சனை இருக்குது, அதுல தீர்வு வரணும். அந்த மாதிரி தான் எல்லா தரப்புலையும் எல்லா அது சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் பணக்காரங்க இருந்தாலும் இயல்பான ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ள இப்போ நடைமுறையில் வரக்கூடிய இதெல்லாம் விஷயம். இதையெல்லாம் கடவுள் நோக்கி நம்ம தரணும்னு சொல்றோம். இதுக்கு நாம சொல்ற இந்த வெப்ப கடவுள் எப்படி உதவி பண்ணும், அதையும் நம்ம அறிவியல் பூர்வமாவே பேசிடலாம். அப்புறம் நீங்க ஆன்மீகமா இப்ப எல்லாரும் நம்ம செஞ்சு இப்ப என்ன ஒரு சின்ன தகவல்னா அறிவியல் பூர்வமாவே எப்படி இந்த கடவுள் வந்து இதில் நமக்கு தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறத ஒரு யோசி. இப்ப கடவுள் வந்து வெப்பம், அது உலகம் பூரா நிறைஞ்சிருக்கு, எல்லாத்துக்குள்ள எல்லாமுமா ஆகிருக்கு. நாம வந்து சாதாரண அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது அது அது எங்கேயோ மலைக்கும் மடுவுக்கு கூட சம்பந்தம் இல்லை. நாம ரொம்ப கணக்குல வராத ஒரு புள்ளி. நமக்கு ஒரு பிரச்சனை. இப்ப நம்ம இந்த உடம்பு பாத்துங்களேன், பல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கும். ஒவ்வொரு செல்லும் ஒரு ஒரு உயிரி. அது பிள்ளைய பெத்துக்கும் பேரம்பேத்தி எடுத்துக்கும் நம்ம உடம்புக்குள்ளேயே. அது வாழுது, உயிர் வாழுது, எல்லாமே பண்ணிக்குது, வாழ்ந்து முடிக்குது. அது மாதிரி இருக்கிற இந்த 1 கோடி செல்கள்ல அது யாரோட செல்லு? அது என்னோட செல், என் உடலோட செல். இந்த உடலோட செல்ல நான்ன்ற ஒரு தனித்துவம் இருக்குது இல்லையா, அதனுடைய கஷ்டத்தை உணருமா? அது உணர. ஆனா இந்த ஒரு கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு திசு தொகுப்பா பண்ணுது பாத்தீங்களா, அந்த மாதிரி தொகுப்பா பண்ணும்போது ஏதோ ஒரு வலி இருக்கு. அது மாதிரி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் கத்தனா பசிச்சா இந்த உடம்புக்கு தெரியாது, பல செல்கள் ஒன்னா கத்தனா அந்த உடம்புக்கு தெரியும், வெளிப்படையா தெரியக்கூடியது. அதாவது பிரச்சனைன்றது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஒரு தொகுப்பாகும் போது அந்த பிரச்சனை பெருந்தொகுப்பாகி தெரியும். அது மாதிரி இந்த கடவுள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொகுப்பு. அந்த தொகுப்புக்குள்ள ஒரு சாதாரண ஒரு 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 புள்ளி. நாம கத்துறது, நாம அழுகுறது, நம்ம பிரச்சனை அந்த கடவுளுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா தான் ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எண்ணத்தின் விளைவு, எண்ணம்.